அடுத்து முகம்மது கோவையிலிருந்து கேட்குறாரு, இந்த ஆலிம் இந்த வீடியோவில் சொல்வது போல் வியாழக்கிழமை தொழுகை உண்டா, இதற்கு ஆதாரம் உண்டான்னு கேட்குறார். அதாவது ஒரு ஆலிமுடைய ஒரு பயானை அனுப்பி இந்த ஆலிம் வியாழக்கிழமைக்குன்னு ஒரு ஸ்பெஷல் தொழுகை இருக்குது, இந்த தொழுகையை தொழுதிங்கன்னு சொன்னால் ரிசுக்கு கொட்டுன்னு கொட்டும். ரிசுக்கு காசு என்ன செய்யும், நீ தேடியே போக வேணாம். இந்த வியாழக்கிழமைக்கு இந்த ஸ்பெஷல் தொழுகை தொழுதால் கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்கன்ட்டு இந்த ஆலிம் பேசுகிறாரு. சரியான்னு கேட்குறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல ஒரு கிராமவாசி வந்தார். நாயகமே, நான் 5 நேரம் கரெக்டா தொழுதுறேன், 5 நேரம் கரெக்டா தொழுதுருவேன், அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். சுன்னத் தொழுதுறேன், லுஹா தொழுதுறேன், அவாபில் தொழுதுறேன், தஹஜ்ஜுத் தொழுதுறேன், நீங்க தொழுதுக்காக இதெல்லாம் கரெக்ட். ஆனா எனக்குன்னு மட்டும் தனியா ஒரு தொழுகை வேணும் சொல்லுங்க. அதை நான் தொழுதா ரிசுக்கு என் வீட்டை தேடி வரணும், பொருளாதாரம் என் வீட்டை தேடி வரணும், கவலை இருக்கக்கூடாது, சந்தோஷத்திலேயே வாழணும். அப்படி ஒரு தொழுகை எனக்கு வேணும். பெருமானார் அவரை பார்த்து அப்படி சிரிக்கிறாங்க. இப்படி ஒரு கிராமவாசி கேட்கிறாரு பாத்தீங்களா என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் லுஹருக்கு பிறகு 4 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும். 2 ஸலாத்தை கொண்டு அதுல முதல் ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளுங்கள், 10 முறை இன்னா அன்சல்னாவை ஓதிக்கொள்ளுங்கள், ஒரு குல் ஹுவல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா 10 முறை இன்னா அன்சல்னா, ஒரு குல் ஹுவல்லாஹ். 2வது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளுங்கள், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா 10 முறை ஓதிக்கொள்ளுங்கள், குல் ஹுவல்லாஹ்வை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள், சலாம் கொடுத்துருங்க. 3வது அடுத்த 2 ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு 10 முறை வல் ஆதியாத் லப்ஹன் ஓதிக்கொள்ளுங்கள், ஒரு குல் ஹுவல்லாஹ், ஒரு குல் அஊது பிரப்பில் ஃபலக். 2வது ரக்காத்துல ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் 10 முறை ஓதிக்கொள்ளுங்கள், குல் ஹுவல்லாஹ் ஒரு முறை, குல் அஊது பிரப்பின் நாஸ் ஒரு முறை. இதை ஓதி தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்கை கொண்டு வந்து கொட்டுவான். அந்த கிராமவாசி சொல்றாரு, அதுக்கு பிறகு நான் மார்க்கெட்டுக்கு போனேன்னா என்னை வாடிக்கையாளர்கள் ஈ மொய்த்ததை போன்று மொய்ப்பார்கள். எல்லா கடையும் மூட்டி வச்சிருப்பான், ஆனா எனக்கு மட்டும் ரிஸ்க் அல்லாஹ் கொட்டுனான். இப்படி ஒரு தொழுகையை பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். நாளைக்கு வியாழக்கிழமை இன்ஷா அல்லாஹ், நாளையிலிருந்து இதை வாழ்நாள் முழுக்க கடைபிடிப்போம். அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆலிம்னு ஒரு காட்டக்கூடிய யாருன்னா இந்த அபு தாஹிர்ங்கிற ஒரு ஆளைத்தான் காட்டுறாரு. இன்னைக்கு இருக்கிற நாட்டில் உள்ள மத பிரச்சாரம் பண்ணக்கூடிய மூளைமார்களில் உலகமையா புருடா விடக்கூடிய ஆள் ஃபர்ஸ்ட் இடத்துல இவர் வருவார். எந்த குர்ஆன் ஹதீஸ் ஞானமும் கிடையாது. இந்த குப்பை கித்தாபுகள் எங்கே தான் கிடைக்கிறது தெரியல. ஹதீஸ்னா ஹதீஸ் கித்தாபில் எடுத்து மூலத்தை வாசித்து இந்த இதில் இருக்குதுன்னு சொல்லக்கூடியதுக்கு பிறகு தான் ஹதீஸ் கித்தாபு. எந்த குப்பையெல்லாம் கிளறி என்ன செய்வார், அதை கொண்டாந்து மார்க்க மாதிரி சொல்வதில் முதலிடத்திலிருந்து மக்களை வெளியெடுக்கிற ஒரு ஆள் யாருன்னா அந்த அபு தாஹிர்ங்கிற ஆள். ரசூலுல்லாஹ்வுடைய வயசு 2 கோடி வருஷம் ஆச்சுலாம் சொல்லுவார்ல, அந்த ஏற்கனவே இவருக்கு நிறைய புருடாக்களை விட்டு நம்மளே மறுப்பு போட்டிருக்கிறோம். இந்த அலி ரலியல்லாஹு ஒட்டக கணக்கு பண்ணுவாங்கல்ல, தன்னால் ராமன் கதையை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் இவர் தான் பேசினார். அதுக்கு நம்ம ஏற்கனவே மறுப்பு போட்டிருக்கிறோம். பேசுகிறதெல்லாம் புழுகு மார்க்கத்தின் பெயரால் புழுகிறதுல இவரை அடிச்சுக்கிறது ஆளே கிடையாது. எந்த கிராமவாசி வந்தான், அது எந்த கித்தாபில் இருக்கிறது, அதுக்கு அறிவிப்பாளர் யார், அது சனது என்ன, ஏதாவது சொன்னாரா? நீங்கள் தேடி பார்த்தாலும் அப்படி ஒரு ஹதீஸ் பார்க்க முடியாது. பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸிலும் கிடையாது. அப்போ வாயில் வந்தெல்லாம் விட்டு அடித்து வியாழக்கிழமை ஸ்பெஷல் தொழுகை, அதை ஓதணும் இதை ஓதணும், காசு கொட்டுன்னு கொட்டும். நீ காசு கொட்டுன்னு சொல்லி வியாழக்கிழமை தொழுகை நீ தொழுதுருந்தீன்னா, இப்படி ஒன்று இருந்தால், உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ எப்படி இருப்ப? அஜத்துமார்கள்லாம் அதை ஓதிட்டு கொட்டுன்னு கொட்டி பணக்காரனாக இருக்கலாமே. நீ உலகத்துக்கு தான் பயான் பண்ணுறியே தவிர நீங்கள் ஒரு பணக்காரன் ஒருத்தர் ஆகலையப்பா. பணக்காரன் ஆகுறதுக்குள்ள தொழுகையாது. காசு ஏனோ தானாண்டு கொட்ட ஆரம்பிச்சிருமா. அப்படிப்பட்ட ஒரு தொழுகையாக்கு இந்த வியாழக்கிழமை தொழுகைங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தொழுகை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மாதிரி 7 நாளைக்கும் தொழுகை வச்சுருக்கிறானுவோ சில தரிக்காக்களில். வெள்ளிக்கிழமை தொழுகை, சனிக்கிழமை தொழுகை, ஞாயிற்றுக்கிழமை தொழுகைண்டு. அவனும் தொழுகையில் கூட இந்த வியாழக்கிழமை தொழுகையில் இவர் சொல்லக்கூடிய குப்பை இல்லை. தரிக்காவில் 7 நாளைக்கு ஒரு கிழமைக்கு ஒரு தொழுகை வச்சுக்கிறாங்களே, இவர் சொல்கிற மாதிரி ஒரு சம்பவம் அதில் கூட கிடையாது. அப்போ இது குர்ஆன்லையும் கிடையாது, ஹதீஸில் கிடையாது, 4 இமாம்களில் யாரை சொன்னதும் கிடையாது, மதுஹபு கித்தாபுகள்லையும் கிடையாது. இவங்க என்னத்தை போய் படித்தாங்க, எங்கேருந்து படித்தா, உனக்கு எங்கேருந்துடா வந்துச்சு இதெல்லாம்?
வாயில் வந்ததெல்லாம் விட்டு அடிக்கிறார். அதனால் இவர் சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க பொய். மண் கதப அலைய முத்தாமிதன் சொல்லியத்த பவ்வா மக்கதும் மினன்னார். என் மேலே ஒருத்தன் பொய் சொன்னான்னு சொன்னால் நரகத்துக்கு ரிசர்வ் பண்ணிக்கன்ட்டாங்க. இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அடிக்கடி. இந்த செய்தியின் மூலமாகவும் பண்ணுறாரு. நரகத்தில் என்ன செய்கிறாரு, நமக்கு ஒரு கம்பல்சரியாக தந்துருங்க அப்படின்னு பெட்டிஷன் போட்டுட்டு இருக்கிறார். அதனால் இந்த அபூ தாஹிருங்கிற ஆளுடைய மற்ற உலமாக்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க பேச்சில் ஒரு 100 விஷயம் பேசுனாலும் ஒரு 5 மிஸ்டேக் வருமுங்க. பேசுகிறதுலாம் பொய்யா பேசுகிறான் அந்த ஆள். பேசுகிறது பூரா பொய். எல்லாமே பொய்யும் புழுகு மூட்டையும் வச்சுக்கிட்டு ஒரு கொஞ்சம் கூட கூச்சமோ உறுத்தலோ இல்லாமல் உண்மை மாதிரியான ஒரு தோரணையில் இந்த தொண்டை தொழிலாளிகள் இருக்கிறாங்கல்ல அதில் உள்ள ஒரு ஆளாக வரக்கூடியவராக இருக்கிறாரு. அதனால் இது பொய் சொல்கிறாரு. இது ஒரு ஆதாரம் கிடையாது.